அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணும்படியாக வந்திருக்கிறோம். ஒரு விசை கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை பாடி துதித்து உம்மை ஆராதிக்க கிருபை செய்தவரே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை தியானம் பண்ணும்படியாக நாங்கள் கடந்து வரும்போது தகப்பனே, அடியேன் உமது சிலுவையின் நிழலுக்கு பின்பாக நீர் மறைத்து ஏற்ற வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி தந்து எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும் கர்த்தாவே, நாங்கள் யாவரும் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்திலே, ஆமென். இன்றைய தியானத்துக்காக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் chapter 17 verse 11. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கு யாரால் யார் பயப்பட்டார்கள்? கோலியாத், பெலிஸ்தியனாகிய கோலியாத் அங்கே கூடி வந்திருந்து இஸ்ரவேல் போர் படைகள் எல்லாம் சூழ்ந்து நிற்கின்ற போது அவன் ஒருவனாக அங்கே நின்று அவன் பேசுகிற வார்த்தை, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி, அந்த ஒரு மனிதன் பேசிய வார்த்தைகளை கேட்டு கலக்கமடைந்து போய் இருக்கிறார்கள். யார் என்றால் சவுல் ராஜாவும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் போர் வீரர்களும் யுத்த களத்துக்களே நின்று பயந்து போய் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த வசனத்திலே இருந்து இந்த கோலியாத் யார்? இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கோலியாத்துகள் யார் என்று சொல்லி நாங்கள் சில காரியங்களை பார்க்கலாம். வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் கோலியாத் போன்ற சூழ்நிலைகள் இருக்கும். வேதாகமத்திலே கோலியாத் என்பது ஒரு மனிதன், அவன் ஒரு அரக்கன், உயரமுள்ளவன், பராக்கிரமம் நிறைந்தவன், பலசாலி. அவனுடைய கவசங்கள் எல்லாம் போடப்படும் போது அவனுடைய தோற்றம் பயங்கரமாய் இருக்கக்கூடிய ஒருவனாயிருந்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கோலியாத் என்பது ஒரு மனிதன் கிடையாது. நாம் அதை கண்டு நாங்கள் அரண்டு போவதோ அல்லது பயந்து போகிற ஒரு காரியம் அல்ல. ஆகவே இந்த நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கோலியாத், இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கோலியாத்துகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. என்னென்ன கோலியாத்துகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது? இந்த இவன் மிரட்டுகிறான், என்னோடு யுத்தத்துக்கு வா, என்னோட சண்டையிடவா என்று சொல்லி அழைக்கிற போது இவர்கள் பயந்து போய் இருக்கிறார்கள். அவனுடைய சத்தம், அவனுடைய உயரம், அவனுடைய தோற்றம், இவைகளெல்லாம் அவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கிறது. ஆகவே இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கோலியாத் எங்களோடு இல்லை. ஆனால் அது ஒரு மனிதனாக நாங்கள் பார்க்கவில்லை, எங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக நாங்கள் அதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள், மேற்கொள்ள முடியாத மன அழுத்தங்கள், கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், நிந்தை அல்லது பாவ அடிமைத்தனத்துக்கு கூட எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். விட முடியாத பல காரியங்களாக இருக்கலாம். இந்த கோலியாத் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு செயல்பாடை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகமாக பல நோய்கள் வரும்போது அந்த நோய்களின் மூலமாய் ஒருவேளை நான் மரணித்து போய்விடுவேனோ என்ற ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது.
பலவிதமான பிரச்சனைகள் எங்களை மேற்கொள்ளுகிற பொழுது அந்த நேரம் இந்த பிரச்சனையினாலே இதை எப்படி நான் ஓவர்கம் பண்ண முடியும், இதை எப்படி நான் கடந்து வர முடியும், என்னால் முடியாது என்று சொல்லப்படுகிற அந்த பயம் எங்களை ஆட்கொள்ளுகிற நிலைமையிலே இருக்கிறது. ஆகவே அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்தை பார்த்து பயந்தார்கள். இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தோன்றுகிற இப்படிப்பட்ட பிரச்சனைகளை வைத்து நாங்கள் எவ்விதமான பயத்தை உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் சிந்திப்பது நல்லது. ஆகவே அன்று கோலியாத்தை பார்த்து அவர்கள் பயப்பட்டார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே பல கோலியாத்கள் எங்களுடைய வாழ்க்கையை தாக்குகிறதாக இருக்கிறது. அதை மேற்கொள்ளும்படியாகத்தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தாவீது கோலியாத்தை வென்றது எப்படி என்று கேட்கிற போது எங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். எப்படி? கவனில் எடுத்தான், கல்லை வச்சான், அடித்தான், கல் நெற்றியில் பதிந்தது, அவன் அப்படியே விழுந்து மரித்து போனான். இது எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். இங்கே நாங்கள் பார்க்கிற போது ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இந்த கோலியாத்தை மையமாக வைத்து நாங்கள் சிந்திப்பது நல்லது. இந்த கோலியாத்தினுடைய தோற்றம், அவனுடைய உயரம், அவனுடைய உடற்கட்டமைப்பு, அவனுடைய சத்தம், இவைகள் எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய, அவனுடைய தோற்றம் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் இன்று தேவன் நமக்கு தருகிற ஒரு காரியம் என்னவென்றால், இவர்களை இப்படிப்பட்டவனை நோக்கி நீங்கள் பயப்படக்கூடாது. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், சவுல் தொடங்கி இஸ்ரவேலர் அனைவரும் கோலியாத்தின் எதை பார்த்து பயந்தார்கள்னா, தோற்றத்தை, அவனுடைய உயரத்தை, அவனுடைய அளவை, அவனுடைய குரலை, இதைத்தான் பார்த்து பயந்தார்களே தவிர மற்றும்படி அவனிடத்தில் வேறு எதுவுமே இருக்கவில்லை. ஆகவே அவன் அவ்வளவு பெரிய உயரமாக இருந்தபடியினால், அவன் வலிமை சிறந்தவனாக அவன் இருந்தபடியினால் அவன் ஒரு பயங்கரமானவன் என்று நினைத்தார்கள். இப்போ நீங்கள் பாருங்க, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற போது அவன் இந்த கானான் தேசத்தை போய் பார்வையிட்டு வரும்படியாக இந்த 12 கோத்திரங்களிலும் இருந்து ஒவ்வொருத்தரை எடுத்து, நீங்கள் அந்த நகரத்துக்குள்ளே போய் அந்த நகரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து வாருங்கள் என்று சொன்னார். அப்போ அங்கே போனபோது அந்த பார்த்து வந்த அந்த மக்களிலே அவர்கள் ஒரு ரிசல்ட்டை சொல்லுகிறார்கள். மோசே இடத்துல சொல்லுகிற போது என்ன விதமாக இந்த 10 பேர் சொன்னார்கள், அவங்கள் உயரமானவர்கள், அவர்கள் அசுரர்கள், அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தோற்றத்தை உடையவர்கள், அங்கே போய் நாங்கள் பிழைக்க முடியாது, நாங்கள் செத்து போவோம், நாங்கள் மரித்து போவோம், அவர்களை நசுக்கி விடுவார்கள், அப்படியான ஒரு பயந்த ஒரு காரியத்தை கொண்டு சொன்னார்கள். 2 பேர் மாத்திரம் அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள், அவர்கள் மட்டும் சொல்லுகிறார்கள். யோசுவாவும் காலேபும் என்ன சொன்னார், நாங்கள் போகலாம், நாங்கள் அங்கே இருக்கலாம், மதங்களுக்கு ஒரு பிரச்சனையான விஷயம் இல்லை, அவர்களெல்லாம் நாங்கள் துரத்தி விடலாம். இந்த விதமான ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் அந்த 10 பேருக்கும் அந்த பாசிட்டிவான ஆன்சர் கொடுக்க முடியல. அவர்கள் பார்த்ததெல்லாம் அவருடைய தோற்றத்தையும் அவர்களுடைய உருவத்தையும் தான் பார்த்து பயந்தார்களே தவிர, இந்த 2 பேரும் தேவ பிள்ளைகளாகிய இந்த 2 பேரும் அவர்களை பொருட்டாக கணிக்கவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் இன்றைக்கு எங்களை சூழ்ந்திருக்கிற கோலியாத், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிற இந்த கோலியாத், அது தோற்று போனவனாக நாங்கள் பார்க்க வேண்டும். அவனுடைய தோற்றத்தையும் உயரத்தையும் வைத்து நாங்கள் பயப்படுகிறவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஆகவே நாம் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற போது அவன் அதை பொருட்படுத்தவே இல்லை. அங்கே அவன் பேசின வார்த்தையை கூட அவன் செவி சாய்க்கவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். 1 சாமுவேல் chapter 17 verse 45, 1 சாமுவேல் 17:45 பார்க்கிறோம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொன்னான்.
அப்போ அவன் என்ன சொல்கிறான், நீ வந்து நின்று எந்த ஒரு மக்களை நிந்தித்து அவமானப்படுத்தி நீ பலவிதமான வார்த்தைகளினாலே நீ பேசி இருக்கிறாய். ஆகவே அந்த ஜனங்களினுடைய தேவன், இந்த இஸ்ரவேல் இராணுவங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லுகிற அந்த துணிச்சல். ஆகவே இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கோலியாத்துக்களை நாங்கள் வெளியிலே அனுப்புவதற்கு தைரியத்தோடு செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆகவே இதில் இந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் ஒரு பெரிய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாம் பிரச்சனைகளின் அளவை பார்த்தால் நம் விசுவாசம் குறைந்து போய்விடும். பாருங்க, பேதுரு கடலிலே வரும் ஆண்டவராய் இயேசு நடந்து வரும்போது அவர் இயேசு என்று கண்டபோது நானும் வர வேண்டும் என்று சொன்னான். நீ வா என்று சொன்னார். அவர் ஆண்டவர் இயேசுவை பார்த்து நடந்தான். நடக்கின்ற போது அவன் வெளியிலே இரைச்சல்களை கேட்கிறான், காற்றை பார்க்கிறான், அதனுடைய வேகத்தை பார்க்கிறான். இவைகளை கண்டபோது அவனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது? பயம். இவைகளை கண்டு பயந்த போது அவன் அமிழ்ந்து போனான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரே என்று சொல்லி அவன் கூப்பிடுகிற போதே ஆண்டவர் அவனுடைய கரத்தை பிடித்து, ஆண்டவர் என்ன கேட்டார் அவர்கிட்ட? ஏன் சந்தேகப்பட்டாய்? இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில சந்தேகம் இருக்கிறது. இது போகுமா போகாதா? இது என்ன செய்யும்? என்ற வாழ்க்கையை அழிக்குமா அழிக்காதா? இத்தோடு எங்களை முடித்து விடுமா முடிக்காதா? இப்படி பலவிதமான சந்தேகங்கள் இன்று எங்களுடைய வாழ்க்கையில எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய வல்லமையை பார்த்தால் எங்களுக்குள்ளே என்ன உண்டாக வேண்டும்? விசுவாசம் பெருக வேண்டும். இவன் ஆண்டவரிடத்தை கேட்டபோது ஆண்டவர் வா என்றார். இவன் நடந்தான். இவன் நடந்தபோது இப்போ அவனுக்குள்ளே வந்த பிரச்சனை என்ன? வெளி சூழல், உலகத்தை வெளி பக்கத்தை பார்க்க ஆரம்பித்தான். வெளி தோற்றங்களை பார்க்க ஆரம்பித்தான். வெளி சத்தங்களை கேட்க ஆரம்பித்தான். இவைகள் ஆண்டவரோடு இருந்த ஃபோக்கஸ் மாறுகிறது. ஆண்டவர் இயேசுவை பார்த்து நடக்க முற்பட்டவன் இப்போ ஆண்டவர் இயேசுவினுடைய முகத்தை விட்டு அவரை நோக்கி பயணிக்கிறதை விட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்க்க முயன்றான். ஆனபடியினால் அவன் அமிழ்ந்து போனான். எனக்கு அருமையானவர்களே, இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கர்த்தரை நோக்கினவர்களாகவே செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். உலகம் பல காரியங்களை கொண்டு வரும், பலவிதமான சத்தங்களை கொண்டு வரும், பல ஓசைகளை எழுப்பும். அதை கண்டு நாங்கள் பயப்படுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அவைதான் நாங்கள் அதிலிருந்து இரண்டாவது காரியமாய் பார்க்கக்கூடிய அவனுடைய சத்தத்தை, கோலியாத்தினுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கக்கூடாது. கோலியாத் ஒவ்வொரு நாளும் வந்து பேசினான் என்று நாங்கள் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17:8 முதல் 10 வசனங்கள். 1 Samuel chapter 17 verses 8 to 10. அங்கே பார்க்கும்போது அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? இப்போ என்ன செய்கிறார்? இப்போ யுத்தத்துக்கு அணிவகுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறாங்களா? ஆனால் யுத்தத்துக்கு போகலை. அப்போ யுத்தத்துக்கு போகாமல் இருக்கிற நேரத்தில் இப்போ அவன் வந்து கேட்குறான் என்றால், இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்னத்துக்கு? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர்கள் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும், அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலருடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து என்ன செய்கிறான்? சண்டைக்கு வா, சண்டைக்கு வா, சண்டைக்கு வா, உங்களில் ஒருவனை அனுப்பு, ஒற்றைக்கு நாங்கள் 2 பேரும் சண்டை பிடித்து நாங்கள் பார்க்கலாம், எங்களுடைய பலத்தை பரீட்சிக்கலாம் என்று கூப்பிடுகிற அவனுடைய சத்தம். ஆகவே இந்த வார்த்தைகள் தான் இந்த ஜனங்களை பயமுண்டாக்கினது. ஆகவே இவனுடைய தோற்றம் அவர்களுக்கு பயத்தை கொண்டு வந்தது. ஆகவே இஸ்ரவேல் மக்களை கீழ்த்தரமாக எண்ணி பரிகசித்து பேசுகிற வார்த்தைகளை அவன் கொட்டி தள்ளுகிறான். அந்த சத்தம் அந்த மக்களுடைய மனதிலே அது பதிந்ததினாலே அவர்கள் மனதளவிலே பெரிய சோர்வை பெற்றுக்கொண்டார்கள். சோர்வை உண்டாக்கியது. நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற சத்தங்கள் வருகிறது.
எங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான சத்தங்கள் எங்களை நோக்கி வருகிறது. நீ வாழ்க்கையிலே உருப்பட மாட்டாய், நீ வாழ்க்கையில் நீ படிக்க மாட்டாய், நீ நல்ல வேலையில் இருக்க மாட்டாய், உன்னுடையதெல்லாம் இல்லாமல் போகும், நீ ஒருவருக்கும் பிரயோசனம் இல்லாதவன். இப்படி பல விதமான வார்த்தை பிரயோகங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கத்தக்கதாய் வரும்போது ஒருவேளை எங்களுடைய மனதிலே வருவதென்ன, ஒருவேளை இது வந்துவிடுமோ, இந்த சாபம் எங்களுக்கு வந்துவிடுமோ, இது பலித்து விடுமோ என்ற பயத்திலே வாழ்கிற மக்களாய் பல வேளைகளிலே பலர் அப்படியாக வாழுகிறார்கள். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இந்த விமர்சிக்கின்ற இந்த சத்தங்களை எல்லாம் நாங்கள் புறந்தள்ளிவிட வேண்டும். அந்த அச்சுறுத்தல்களை நாங்கள் புறந்தள்ளிவிட வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய தேவன் அவனிலும் பெரியவராயிருக்கிறார். அவரையே நாங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவை நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பல சத்தங்கள் வந்தாலும் அவைகளை எல்லாம் நாங்கள் தூக்கி கொண்டு வரக்கூடாது. அதை எங்களுடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. அங்கே இருந்து எங்களுக்குள்ளே ஒரு பயம் உருவாகக்கூடாது. ஆகவே அந்த சத்தத்தை கேட்க ஆரம்பித்தால் நாங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவோம். இப்போ பாருங்கள், சில விஷயங்களை நாங்கள் பார்க்கும்போது, இப்போ டாக்டர்ஸ்கிட்ட போவோம் நாங்கள் மருந்து எடுக்க ஒரு வருத்தத்துக்கு. அப்போ அவர்கள் பலவிதமான காரியங்களை பேசுவார்கள். ஒருவேளை இந்த சிம்டம் இது கொஞ்சம் கடைசிக்கு போல இருக்குது என்று ஒரு டாக்டர் சொல்லலாம். இன்னொரு சொல்ல சிச்சி அப்படியா இருக்காது, இது இப்போ தான் தொடக்கமாக இருக்குது, இது சில வேளைகளில் சுகமாக்கிடலாம் என்று சொல்கிறவர்களும் இருப்பார்கள். இப்போ எங்களோட மைண்டில் எது கூட பாதிக்கும், எது நாங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும்? இப்படி ரெண்டு வார்த்தை சொல்லப்பட்டாச்சு, இதில் எதை நாங்கள் அதிகமாக எடுப்போம்? அதாவது நெகட்டிவாக தான் நாங்கள் பார்க்குறோம் உடனே. இப்போ அந்த மற்ற டாக்டர் சொன்ன மாதிரி இல்லை இது சுவப்படும் என்று சொல்கிறோம், அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த டாக்டர் சொன்னவர் சுவப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் என்னவா மாறுவோம்? நாங்கள் மற்ற மாதிரி தான் பார்ப்போம். ஓ இதுன்ற சிம்டம் தான், இப்படி சொன்னால் இன்றையோட இது என்றும் உங்களுக்கு 80 வயது ஆண்டவர் தந்திருந்து நீங்கள் இதை மண்டையில் போட்டால், நீங்கள் 45-50 வயதிலேருந்து இதை யோசித்தால் எப்போ நீங்கள் 80 சாவீங்களோ அல்லது எப்போ சாவீங்க? 50 சரி. அப்போ இது என்ன நடக்கிறது? நாங்கள் எங்களுடைய மனதிலே அதை உள்கொண்டு அதை மனதில் வச்சு அதை பற்றி யோசித்து நாங்கள் இப்போ என்னவா மாறுகிறோம்? சாப்பிடவும் விருப்பம் இல்லை, தண்ணி குடிக்க விருப்பம் இல்லை, அது செய்ய விருப்பம் இல்லை, ஒன்றுக்கும் விருப்பம் இல்லை எங்களுக்கு. அப்போ நாங்கள் என்ன சொல்றோம்? நாங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாய் நாங்கள் சாவை நோக்கி போகிறோம். ஆகவே அவிவிசுவாசமான காரியங்கள் எங்களுக்குள்ளே வந்து அது ஒரு பயத்தை உண்டு பண்ணும் போது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே நாங்கள் மரிக்க ஆரம்பித்து விடுவோம். ஆகவே இந்த தாவீதினுடைய நிலையை பார்க்கும்போது அந்த சத்தத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை அவன் காதில் கூட வாங்கி கொள்ளவில்லை. மாறாக அவன் ஒரு விசுவாச சத்தத்தை கோலியாத்துக்கு கொடுக்க அவன் விரும்புகிறான். அங்கே என்ன சொல்லுகிறான்? 1 Samuel chapter 17 verse 46, 1 சாமுவேல் 17:46, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். பாருங்க எவ்வளவு துணிச்சலான வார்த்தை. நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி தலையை வெட்டி போட்டு பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இப்படி கோலியாத்துக்கு ஒரு சவால் வைக்கிறான். அவன் என்ன சொன்னான்? சண்டைக்கு வா, உனக்கு தைரியம் இருந்தால் வா. சவுல் பயந்து போய் உள்ளுக்குள்ளே இருக்கிறான். அந்த போர்மனைக்கே வரல, அவன் உள்ளுக்கு இருக்கிறான். அப்போ இந்த வாலிபன் சொன்ன இந்த தைரியமான வார்த்தையை கேட்டபோது இப்போ என்ன நடக்குது? உடனே இவர்கள் என்ன செய்ய, இந்த படியனை கூப்பிட்டு கொண்டு போய் அரண்மனையில் கொண்டு வச்சு, இப்போ அவன் என்ன விதமாக உடுப்பெல்லாம் போட்டிருக்கிறானோ, ஒரு போர் வீரனாக என்ன ட்ரெஸ் போடணுமோ இதெல்லாம் தூக்கி அவனுக்கு போட்டான். அவன் ஒரு இந்த மட்டும் இருக்கிறான், இந்த உடுப்பெல்லாம் போட்டால் அவனுக்கே தூக்க முடியாது, நடக்க முடியாது. இது ஒன்றும் வேண்டாம், தூக்கி அதை போட்டான். இவைகளெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த கவசங்கள் எனக்கு வேண்டாம், இந்த உடை எனக்கு வேண்டாம், என்னோடு ஒருவர் இருக்கிறார் தேவன், அது போதும். அவ்வளோதான். அவ்வளோத்தோடு அவன் போகிறான். அங்கே போன அந்த மனிதன் சொன்னது போல, அந்த கோலியாத்துக்கு எதிரான ஒரு சத்தத்தை அவன் எழுப்பினது போல, அன்றைக்கு அவன் எழுப்பின அந்த சத்தம்
அந்த ஒலி அவனையே கெதிகலங்க வைக்கக்கூடிய ஒரு சத்தமாக இருந்தது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற கோலியாத், அந்த கோலியாத்களை யார் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் தான் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். ஃபேஸ் யுவர் ஓன் கோலியாத். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கோலியாத்துக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாற வேண்டும். பாருங்க, 1 சாமுவேல் 17:16 1 சாமுவேல் 17:16 அதில் நீங்கள் பார்க்கும்போது அந்த வசனத்திலே நாங்கள் பார்க்குறோம், கோலியாத் 40 நாட்கள் காலையிலும் மாலையிலும் வந்து இஸ்ரவேலரை பயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ காலையும் மாலையும் 40 நாள். அப்போ காலம் வெள்ளம் எழுப்பினோண்டு அவற்றை வேலை என்ன? உடுப்பெல்லாம் எடுத்து மாட்டிட்டு அங்கே வந்து நின்றோண்டு சண்டைக்கு வாரியா, பிறகு போயிடுவார். பிறகு பின்னேரம் வந்து சண்டைக்கு வாரியா, போயிடுவார். இப்படி எத்தனை நாள்? 40. அப்போ எத்தனை தரம்? 80. அப்போ 80 தடவை வந்து இங்கே இந்த கர்ச்சனையை போட்டுக்கொண்டிருக்கிறான், இந்த சத்தங்களை அவன் எழுப்பி கொண்டு இருக்கிறான். இந்த 40 நாளும் இவர்கள் யாருக்காக காத்திருந்தார்கள் தெரியல. அவருடைய எண்ணமாக எதுவாக இருந்திருக்கொண்டு நீங்கள் நினைக்கிறீர்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த போர் முனையில் நிற்கிற அந்த இராணுவத்தினுடைய எண்ணம் எதுவாக இருந்திருக்கல. அவன் 40 நாள் இரவும் பகலும் மாலையும் வந்து கூப்பிட்டு 80 தரம் வந்து இப்படி சொல்லிட்டு போகிறானே, இவர்கள் எதுவுமே செய்யாமல் நிற்கிறார்களே. அப்போ இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? எதுக்காக இவர்கள் மௌனமாக நிற்கிறார்கள்? யாருக்காக காத்திருக்கிறார்கள்? எதுவுமே தெரியவில்லை. இப்போ பயந்து போய் இருக்கிறார்கள், அவ்வளவு மட்டும்தான். என்ன செய்ய வேண்டும், என்ன முயற்சி எடுக்க வேண்டும் என்று தெரியாத நிலைமையிலே அவர்கள் இருந்தார்கள். அப்போ யாராவது வந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார்கள் என்று காத்து கொண்டு இருந்தார்களா? அதுவும் தெரியவில்லை. ஆனால் யாருமே வராத நேரத்திலே இந்த தாவீதினுடைய சகோதரர்களும் அந்த இராணுவத்திலே தான் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்த வாலிபன் இராணுவத்தில் இல்லை. இவன் யாரு? இவன் என்னத்துக்கு போனான்? சகோதரங்களை பற்றி அறிந்து வரத்தான் போனான், அவ்வளவுதான். அப்ப இவன் ஒரு இராணுவ வீரனும் கிடையாது, அந்த தோற்றத்தை உடையவனும் அல்ல. ஆனால் அவன் அந்த இடத்திலே போன போது இவருடைய நிந்தித்த வார்த்தைகள், அவமானப்படுத்தப்பட்ட வார்த்தைகள், இவைகளை எல்லாம் அவன் கேட்டபோது அவனுக்குள்ளே உண்டான ஒரு வைராக்கியம், அவனுக்குள்ளே இருந்த ஒரு விசுவாசம், நம்முடைய கர்த்தர் யார் என்பதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த உணர்வு, அந்த இடத்திலே அவன் அதை மேற்கொள்ளத்தக்கதாக அந்த சத்துருவாகிய கோலியாத்தை அவன் எதிர்த்து நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவை பெரிதாக பயமுறுத்தக்கூடிய சத்தத்தோடு பலவிதமான காரியங்களை கோலியாத் கொண்டு வரலாம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று. அப்ப கர்ச்சிக்கிற சிங்கம் போல, அப்ப சிங்கம் கிடையாது, சிங்கத்தை போல. அது ஒரு உருவத்தை காட்டி, ஒரு பயத்தை காட்டி, கர்ச்சனை பண்ணி, ஒரு பயங்கரமான உருமல் சத்தங்களை போட்டு எங்களை பலவீனப்படுத்துகிற காரியம். ஆண்டவராகிய இயேசு எங்களுக்காக சிலுவையிலே சாத்தானை ஜெயங்கொண்டு விட்டார். ஆகவே அவருடைய வெற்றி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகளை எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும்போது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடமாக இந்த காரியம் அமைந்திருக்கிறது. தாவீது மட்டும் முன்னே வந்து அந்த சவாலை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கோலியாத்தை வேறு யாருமே வந்து வெல்லுவிட முடியாது. எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கோலியாத்தை நாம் தான் எதிர்த்து நின்று அவனை விரட்ட வேண்டும். அப்போ எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எழுப்புகிற சத்தங்கள் இருக்கிறது, உருமல் சத்தங்கள் இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய, எங்களுடைய வாழ்க்கையில் பயத்தை கொண்டு வரக்கூடிய பல காரியங்கள் வரும்போது எங்களுக்காக உதவிக்கு வருவதற்கு யாரும் இல்லை. நாம் தான் அந்த இடத்திலே நின்று எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாற வேண்டும். சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடிப்போவான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் இதை கண்டு கலங்காதபடிக்கு எழுந்து யுத்தம் பண்ணுகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். ஆகவே கோலியாத் பெரியவனாக இருக்கலாம், ஆனால் நம்மோடு இருக்கிற தேவன் அவனை விட பெரியவராயிருக்கிறார். அந்த தேவன் இருக்கும்போது நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
நாங்கள் கர்த்தருடைய பாதத்துக்கு போக வேண்டும். எந்த சூழ்நிலை, எந்த வியாதி, என்ன போராட்டம், என்ன குடும்பத்திலே பிரச்சனை, பிள்ளைகள் மத்தியிலே பிரச்சனை, குடும்பத்திலே உறவுகளுக்குள்ளே பிரச்சனை, இப்படி எத்தனை பிரச்சனைகளை வந்தாலும், கடன் பிரச்சனைகள் வந்தாலும், என கருமையானவர்களே, வேறு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கர்த்தருடைய பாதத்துக்கு தான் போக வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு. அடுத்த வசனத்தை முடிங்க. நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ கூப்பிடு என்னிடத்துல. அப்ப எரேமியாவில் சொல்றார், நீ கூப்பிடு, கூப்பிட்டால் நீங்கள் எதிர்பாராததை நான் செய்வேன், ஒரு பெரிய காரியத்தை நான் செய்வேன், எனக்கு வல்லமை உண்டு, நீங்கள் விசுவாசத்தோடு என்னிடத்திலே வாருங்கள் என்றுதான் ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே நீங்களே உங்களை ஆளுகை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ரூல் யுவர்செல்ஃப். உங்களை நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:32, Proverbs chapter 16 verse 32. பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். அவன் இன்றைக்கு இந்த வசனம் என்ன சொல்ல, பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். அவன் பலவானை விட நீடிய சாந்தத்தோடு இருக்கிறது நல்லது. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எங்களுடைய மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணமாயிருக்கு. அப்போ எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோலியாத் என்னவென்று சொன்னால், எங்களுக்குள்ளே இருந்து செயல்படுகிற பலவிதமான ஆசை, இச்சை, விருப்பங்கள். இதுதான் எங்களுக்குள்ளே சில காரியத்தை செய்ய வைக்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த கோலியாத்தாக இருக்கக்கூடிய பலவிதமான காரியங்களை நாங்கள் வெளியிலே தேட வேண்டிய அவசியமில்லை, எங்களுக்குள்ளேயே இருக்கிறது. ஆகவே எதிரடையான மக்கள், சூழ்நிலைகள் போன்றவை, பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை நினைத்து, எதிரடையான காரியங்களை நினைத்து நாங்கள் அதிகமாய் கவலைப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் உண்மையான போராட்டம் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே தான் நடந்து கொண்டிருக்கிறது. கோபம், பெருமை, இச்சை, பயம், பொறாமை போன்ற பலவிதமான காரியங்கள் எங்களுக்கு எதிராக செயல்படுகிற செயல்பாடாக எங்களுக்குள்ளே இருக்கிறது. அவைகளை நாங்கள் வெளியிலே அனுப்ப வேண்டும். அதை வெளியிலே அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. இப்போ பாருங்க, சிம்சோனை எடுத்துக்கொள்வோம். சிம்சோன் எப்படிப்பட்டவன்? பலசாலி. ஒரு தாடை எலும்பை எடுத்து என்ன செய்கிறான்? அடித்து எக்கச்சக்கமான ஆக்களை கொலை செய்கிறான். வெளியிலே பெரிய வல்லவன், மகாவீரன், பெரிய வீரன். அவனை கண்டாலே நடுங்குற அளவுக்கு பெலிசியர் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாவீரனாய் இருந்தவன், அவன் ஒரு சின்ன, அவனுக்குள்ளே இருந்த ஒரு இச்சை அவனுடைய வாழ்க்கையை முடித்து விட்டது. அப்போ அதுதான் பெரிய ஒரு கோலியாத். வெளியிலே வீரனை போல காட்டினாலும் உள்ளுக்குள்ளே வீழ்ச்சி அடைய பண்ணுகிற ஒரு காரியம் போதும் ஒரு மனிதனை இல்லாமல் பண்ணுவதற்கு. தாவீது ராஜாவாக இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு உள்ளார்ந்த பலவீனம் அவனை தவறச் செய்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாம் வெளியில் ஜெபிப்பதை விட எங்களுடைய உள்ளத்தில் ஜெபிப்பது மிகவும் முக்கியம். ஜெபம் செய்ய வேண்டியது அவசியம், ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் நாங்கள் ஜெபத்துக்கு கொடுக்குறோம்? நான் எத்தனையோ தடவை நான் ஜெபத்துக்கு வாருங்கள்னு சொல்லியிருப்பேன். யாரையுமே நான் காணவே இல்லை இந்த சேர்ச்சில் இருந்து. துக்கமான விஷயம், நேரடியாகவே நான் சொல்கிறேன். அப்போ ஜெபிக்க விருப்பம் இல்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ஜெபம் அவசியம். தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் அவசியம். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஜெபம் அவசியம். ஜெபம் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு தோல்வி நிச்சயம். ஆகவே நாங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் வர வேண்டும். அந்த ஜெபத்திலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும், ஜெபிக்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். ஆனபடியினால்தான் வேதத்திலே ஆண்டவர் ஜெபத்தை பற்றி எவ்வளவு காரியத்தை தான் அவர் சொல்லி வைத்திருக்கிறார். இன்றைக்கு எங்களுக்கு நேரம் இல்லை என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தப்பு. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் வரும்போது அதுக்கு நேரம் இல்லாமல் தான் இருக்க போகிறது. எங்களுடைய வாழ்வை அழிவுக்குள்ளே நாங்கள் கொண்டு போகாதபடிக்கு நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்க போகும்போது தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் அங்கே இருக்கின்ற போது ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணிட்டு வரும்போது இவர்கள் என்ன செய்தார்கள்? தூங்கி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு அவர்கிட்ட என்ன கேட்டார்? 1 மணி நேரமாவது, எங்களுக்கு 1 மணி நேரமாவது கொடுக்க முடியாதா?
அவ்வளோத்துக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறோமா? எவ்வளோ நேரம் நாங்கள் டிவியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். ஏன் ஜெபிக்க முடியவில்லை? உலகத்துக்குள்ளே எத்தனையோ காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே, நேரம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ எங்களுக்கு கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்தும் அந்த மனப்பாரம் எங்களிடத்தில் இல்லாத நிலைமை இருக்குமென்னு சொன்னால் வாழ்க்கையில் தோல்வி. அவை சொல்ல வேண்டியதை சொல்லுவது என்னுடைய கடமை. நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, கர்த்தருக்கும் உங்களுக்கும் உட்பட்டது. கர்த்தர் நாளைக்கு என்னிடத்தில் கணக்கு கேட்டால், ஆண்டவரே இத்தனையாம் தேதி இத்தனையாம் மணி நேரத்தில் பிரம்டன்லேயும் சொல்லியிருக்கிறேன், ஸ்காப்ரோலையும் சொல்லியிருக்கிறேன் என்று நான் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க முடியும். ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்டால், எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, எங்களோட போதகர் சொல்ல இல்லை என்று அவர்கிட்ட நீங்கள் சொன்னால், அவர் ஒரு ரெக்கார்ட் புக்கை கொண்டு வந்து அவர் துறந்து, அங்கே ஆண்டவர்கிட்ட நிறைய புஸ்தகங்கள் இருக்குது, அதில் ஒன்றை துறந்து அவர் என்ன செய்வார்? 5:25 அவர் ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி 26ஆம் ஆண்டு சொல்லியிருக்கிறார். சொல்லுவார், கணக்கு. ஆகவே எனக்கு அருமையாளே, இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்கவில்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கை அழிவை நோக்கி போகும். அவை நமக்குள்ளே கோலியாத்தை வீழ்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கான இப்போ நான் கோலியாத்தை குறித்து சொல்லியாயிட்டு, யார் கோலியாத்துன்றதை சொல்லியாச்சு. இந்த கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதையும் சொல்லாவிட்டால் அதற்கு விடை இல்லாமல் போய்விடும். ஆகவே முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆவியில் நடக்க வேண்டும். டு வாக் இன் த ஸ்பிரிட். தேவ ஆவியினுடைய வழி நடத்துதலிலே நடக்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். அவை ஆவியில் நடக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சுபாவத்தின்படி நடந்தால், அதாவது எங்களுடைய கோபம், இச்சை, சுயநலம் இவைகள் எங்களை ஆளுகை செய்யுமாக இருந்தால், அது எங்களை பரிசுத்தத்துக்கு நேராய் வழி நடத்த மாட்டாது, எங்களை விடுவிக்கிறதுக்கு அது செயல்படுத்தப்பட மாட்டாது, எங்களுடைய வாழ்க்கை அழிவுக்குள்ளே தான் கொண்டு போகும். ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலுக்கு கீழ்ப்படுத்தியிருந்தால், அன்பு, சமாதானம், சாந்தம் போன்ற ஆவியின் கனிகள் நமக்குள்ளே வளர தொடங்கும். கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், கலேஷியன் சாப்டர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், வேதம் சொல்லுகிறபடி நடந்து கொள்ளுங்கள், அந்த சத்தியத்திலே நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சத்துக்குரியவைகள் எல்லாம் தள்ளப்படும், ஆவிக்குரியவைகளாய் நாங்கள் மாற முடியும். ஆவி இதைத்தான் அங்கு வேதம் சொல்லுகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சுபாவம் நடத்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை எங்களுடைய சுபாவம் நடத்தவே விடக்கூடாது. ஏன் எங்களோட சுபாவம் எங்களை நடத்த விடக்கூடாது? ஏன் நடத்த விடக்கூடாது? எங்களோட சுபாவம் எங்களை நடத்த விடக்கூடாது. ஏன் சொல்லுங்க. அப்ப கர்த்தருக்கு கிட்ட எங்களை சேர விடாது. அப்ப எங்களோட சுபாவத்தின் நிலைப்பாடு என்னடா? கர்த்தர்கிட்ட போறதில்ல, கர்த்தர்கிட்ட சேர்றதல்ல. நாங்கள் சும்மா இப்போ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரோம். என்னத்துக்கு வந்தோம்? நாங்கள் கிறிஸ்தவர்டா கோயிலுக்கு போகணும். இப்போ அந்த கத்தோலிக்க முறையில் சொல்லும்போது எப்படி சொல்லுவார்கள் தெரியுமா? கோயிலுக்கு போகாவிட்டால் சாவான பாவம். சும்மா பாவம் இல்லை, சாவான பாவம், சாவுக்குரிய பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா நான் ஒரு கத்தோலிக் ஸ்கூலில் ஆரம்பத்தில் படிச்சிருந்தேன். இந்த சின்ன வகுப்புக்கு ஒரு கப்போன்னு நான். அப்போ அந்த சின்ன வகுப்பில் எங்களுக்கு சொல்லி தந்தது தான். அப்போ அந்த சின்ன வயசில் நான் இந்த இதெல்லாம் சொல்லி அங்கே எப்படி இதன்றெல்லாம் சொல்லி கொடுக்குறது. அப்போ அங்கே எனக்கு சொல்லி தந்தேன்டா. அப்போ ஜோசப் சுவாமின்ற ஒரு ஆள் இருந்தவர் எங்களோட வீட்டு பக்கத்தில், அந்த சர்ச்சில். அப்போ அவர் கோயிலுக்கு போகாட்டி பிள்ளைகள் சாவான பாவம், அவர் எங்களுக்கு வடிவாக சொல்லி தருவார். அப்போ இன்றைக்கு நாங்கள் சாவான பாவத்துக்குள்ளே போகாதபடி கோயில் அட்டன் பண்ணுறோம், சர்ச்சுக்கு அட்டன் பண்ணுறோம்.
அப்போ இது அட்டென்ட் பண்ணுற விஷயம் இல்லை. ஏதோ ஸ்கூலுக்கு வந்து நாம் ப்ரெசன்ட் டீச்சர்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வர்றதுக்கு இல்லை. இங்கே வாரது என்னதுக்குண்டால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற மக்களாய் வாழுவதை கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையாய் கொள்ளுவதற்குத்தான் நாங்கள் வருவோம். ஆகவே தான் எங்களுடைய சுபாவம் என்னவென்றால் கர்த்தரை கிட்ட சேர விடாதபடி, கர்த்தரண்டையில் கொண்டு போகாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையை புறந்தள்ளுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்த நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். நாங்கள் தினமும் அவரை சார்ந்து வாழும்போதுதான் நம்மை நாமே கட்டுப்படுத்துகிற வல்லமை அவரிடத்திலிருந்து எங்களுக்கு வரும். அவை எங்களுடைய சுபாவத்தை கட்டுப்படுத்துகிற செயல்பாடாக மாற வேண்டியது அவசியம். அவை அடுத்த காரியம் என்னவென்றால் எங்கள் சரீரத்தை அடக்க வேண்டும். கண்ட்ரோல் யுவர் பாடி. எங்களுடைய சரீரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க வேண்டும். அவை தன்னை ஆளுகின்ற அந்த வாழ்க்கை ஆனது ஒரு ஒழுக்கம் மிகுந்த வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். அவை ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை என்பது கட்டுப்பாடற்ற வாழ்க்கையாக மாறிவிடும். அப்போ கட்டுப்பாடற்ற வாழ்க்கைன்னு சொன்னால் என்னென்னு, எது எங்களிடத்தில் தோன்றுகிறதோ அதை செய்கிறது, எதை வேண்டுமானாலும் பேசுவது. அப்போ இதை நாங்கள் எதை வேண்டுமானாலும் பேசுகிறதுக்கு நாங்கள் என்ன வச்சுருக்கிறோம் இந்த நாட்டில்? கருத்து சுதந்திரம், ஃப்ரீடம், பேசுவதற்கு சுதந்திரம். அப்போ அது இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாவற்றையும் பேச முடியாது. ஆகவேதான் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் நடப்பது என்பது இவையெல்லாம் சுதந்திரம் அல்ல. அந்த சுதந்திரம் என்று சொல்வது ஒழுக்கம் இல்லாமையே கொண்டு வருகிறது, ஒரு ஒழுங்கமைப்பு இல்லாத ஒரு காரியத்தை கொண்டு வருகிறது. அது எங்களுடைய உள்ளத்திலே இருந்து எழும்புகிற பல விஷயமான காரியங்கள் கோலியாத் வெளியிலே கொண்டு வரப்படுகிறது, வார்த்தையாய் வருகிறது, செயல்பாடாய் வருகிறது, பயங்கரமான உருவமாய் வருகிறது. அப்படி கோபம் வரும்போது, எங்களுக்குள்ள சில காரியம் உணர்வு கொந்தளித்து வரும்போது நாங்கள் என்ன மாறுறோம்? நாங்கள் என்ன மாறுறோம்? வேறுனானே உங்களுக்கு கோபம் வருதுண்டா, கோபத்தில் யாராவது உங்களுக்கு ஏசுகிறாருன்னு சொன்னால், கணவனோ மனைவியோ யாரோ ஒரு ஆள் அப்படி சத்தம் போடுறான்னு உடனடியாக நீங்கள் 1 ரூபாயிலே மட்டும் செய்துடுங்க. சுருக்கமான சொல்லிதார் என்ன தெரியுமா, வீட்டில் போய் பெரிய மிரரை கொண்டு வந்து இப்படி பிடிச்சிடுங்க முன்னால். ஏன் தெரியுமா? புரிஞ்சுது? அப்போ அந்த நேரம் எங்களோட உணர்வு என்னவா மாறுதுண்டா, உங்களுடைய முகம் மாறுது, எங்களோட பேச்சு மாறுது, கண் மாறுது, வாய் மாறுது, எல்லாமே மாற்றமடைந்து கொண்டு போகிறது. ஆகவே எங்களுக்குள்ளே இருக்கிற கோலியாத் அப்போதான் வெளியில் வர்றான், கர்ச்சித்து கொண்டு வெளியில் வருகிறவனாய் இருப்பான். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இன்று எங்களுக்கு என்று எங்களுடைய வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, நாங்கள் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வைக்க வேண்டியது அவசியம். ஆவியில் நடக்க வேண்டும், அது அவசியம். எங்களுடைய சரீரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன விதமாக அந்த தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சுருக்கி சொல்லுகிற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். 1 Corinthians chapter 9 verse 27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சொன்னான், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிற பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய், பொல்லாதவனாய், பிரயோஜனம் இல்லாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அவ எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம், ஆனால் அதை செய்யக்கூடாது. யார் செய்யக்கூடாது? இப்போ உங்களை முன்னால் இன்னொரு விஷயத்தை வைக்கிறேன், புரிஞ்சு சொல்கிறாக்கா? இப்போ நான் அறிஞ்சு நிற்கிறேன், நானார் போதகர் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன உத்து பார்ப்பீங்களோ இல்லையோ, நான் இந்த சர்ச்சில் இல்லாட்டிலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, எந்த நடக்கைகள், எந்த பேச்சு, எந்த காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்களோ, வாட்ச் பண்ணுவீங்களோ இல்லையோ? ஆர்ப்பாகாட்டி வீட்டில் பார்ப்பாங்க. இப்போ நாங்கள் பார்ப்போமோ இல்லையோ? நிச்சயமாக பார்ப்போம். பார்த்துட்டு நாங்கள் எத்தனை கமெண்ட்ஸ் நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கு கூட நான் இப்போ இந்த செய்த பிரசங்கத்துக்கு ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு தெரியும். ரெண்டாலும் போதர் இப்படி சொல்லி இருக்கக்கூடாது, எப்படி இப்படி அப்படின்றது என்ன விளங்கி இருக்கும், ஆனால் அப்படி சொல்லி இருக்கக்கூடாது.
அப்படி சொன்னதால் எங்களோட மனம் கொஞ்சம் ஹேர்ட் பண்ண வேண்டும்னு தான் சொன்னேன் நான். என்னோட சத்தியம் அதுதான். எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. எனக்கு அதை பற்றி பிரச்சனை உள்ளதை உள்ளபடி சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கை அழிவை நோக்கி போகும். ஆவே எங்களை இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவி தேவை. ஆவியின் வழிநடத்தலே நாங்கள் நடக்க வேண்டும். அடுத்தது எங்களுடைய சரீரம். இந்த சரீரம் கெட்டு போகாதபடிக்கு சரியானபடிக்கு கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்றால் கர்த்தருடைய உதவி நமக்கு தேவை. அவரை நாங்கள் சார்ந்திருக்க வேண்டும். நாங்கள் போதிக்கிற நாங்களே கெட்டு போகாதபடிக்கு அதன்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல ஆசைகளும் உணர்ச்சிகளும் அதுக்கு அடிமைப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் இராதபடிக்கு நான் என் வாழ்வை நடத்துகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆவே நீங்கள் சொல்வதைத்தான் உங்களுடைய சரீரம் கேட்க வேண்டும். நீங்கள் தான் கமாண்ட் பண்ண வேண்டும். உங்களோட சரீரத்தை கண்ட்ரோலில் வச்சிருக்க வேண்டியது அதுதான். அப்போது எங்களுடைய சரீரம் சொல்வதை எல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது. சரீரம் சொல்லும் இதை செய் அதை செய்யன்னு சொல்லும், அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆவே நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், நீங்கள் உங்களுடைய சரீரத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதைத்தான் உங்களுடைய சரீரம் கேட்க வேண்டுமே தவிர வேறு இல்லை. அது உங்கள் மரணத்துக்கு நேராக வழிவகுக்கிறதாக மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த காரியம், உணர்ச்சிகளின் அடிப்படையில் செயல்படக்கூடாது. டோன்ட் ஆக்ட் பேஸ்ட் ஆன் இமோஷன். உணர்வு ரீதியான முறையிலே நாங்கள் செயல்படக்கூடாது. பலர் தங்கள் தவறுகளுக்கு காரணமாக உணர்ச்சிகளை காரணம் காட்டுவார்கள். இப்போ எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பல விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது என்னதான் இருந்தாலும் இப்படி அவர் பேசியிருக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்கிறோம். அது எதன் அடிப்படையில் சொல்கிறோம்? உலக பிரகாரமாக, அதாவது என்னதான் இருந்தாலும் அப்படி சொல்லி இருக்கக்கூடாது. அப்போது அது பேசின பிறகு, அந்த தவறு செய்த பிறகு அதுக்கு ஒரு ரீசன் நாங்கள் சொல்லுவோம் இல்லை. இப்போ அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கொள்ள அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று நாங்கள் சொல்லுவோமா இல்லையா? ஏன் நான் பேசினான், ஏன் நான் சத்தம் போட்டனான், ஏன் கோபிச்சனான் என்றதுக்கு ஒரு ரீசன் நாங்கள் கட்டாயம் சொல்லுவோம். அப்போ அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவோம்? ஒரு நாள் சொல்ல இல்லையா? அப்படி ஒரு இருக்கு பரவாயில்லையே, என்ன சொல்லியிருக்கோம்? இல்லை, எனக்கு அந்த நேரம் என்னோ தெரியாது கோபம் வந்துட்டு கோபத்தில் சொன்னேன், அவ்வளோதான். வேணுமெண்டெல்லாம் நான் சொல்லலை, தெரியாமல் சொல்லிட்டேன். இதான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம். அப்போ இது எப்போ வர வேணும்? இந்த சொல்லு வாரதுக்கு முதல் என்ன செய்திருக்கணும்? யோசிக்கும். அப்போ வாயிலிருந்த போன சொல்லும் கையில் இருந்த போன கல்லும் விட்டால் திருப்பி வராது. அவ்வளோதான், டேமேஜ் உண்டது தான். அவன் எனக்கு அருமையானவர்களே, இன்று நாங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் சொல்லுவோம். இந்த காரணம் இன்றைக்கு நாங்கள் ஜெபத்துக்கு வர இல்லை. என்ன காரணம்? நான் நித்திரை கொண்டுட்டேன், இல்லை நான் நேரத்துக்கு படுத்துட்டேன், இல்லை நான் சாப்பிட்டுட்டேன், அல்லது எனக்கு வெளியில் போயிட்டேன். இப்படி எல்லாம் 1000 காரணம் சொல்லலாம். கிழமையில் ஒரு நாள் ஜெபிக்க முடியாதா? காரணம் சொல்ல இயலாது. ஆனால் இப்படிப்பட்ட காரணங்களை எல்லாம் ஆண்டவர் ஏற்பது இல்லை. ஆகவே நாங்கள் ஒரு முடிவுகளை எங்களுடைய வாழ்க்கையில் வர்ற உணர்ச்சிகள் காரியங்களினாலே இதை செய்துவிட்டேன் என்று சொல்லியோ, அவசரத்தில் எடுத்த தீர்மானம், அவசரமான ஒரு பதில், இவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை பாதித்து கொண்டே போகும். எங்களுடைய வாழ்க்கையை பாதாளத்துக்கு கொண்டு போகிற நிலைமைக்கு கொண்டு போகும். ஆனபடியினாலே தான் வேதத்திலே யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 19வது வசனம், ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 19 ஒரு அழகான ஒரு காரியத்தை மிகவும் அருமையாய் சொல்லுகிறார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ முதல் என்ன சொல்கிறார்? பிரியமான சகோதரனே சகோதரியே அன்பாய் அழைத்து யாவரும் லிசன் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதாவது அதில் தான் எங்களுடைய ஃபோக்கஸ் இருக்க வேண்டும். இப்போ யாராவது ஒரு நாள் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிற நேரம் நாங்கள் என்ன செய்வோம்? இப்போ ஒரு ஆள் ஒரு பிரச்சனை எங்களோட பேசுகிறாருன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். நாங்கள் அவர் சொல்லி முடிமட்டும் நாங்கள் காத்துட்டு இருப்போமா, அல்லாவிட்டால் இடையில் ஒரு பிரேக்கை போட்டு பதில் கொடுத்துருவோமா? சரியாது.
இப்போ ஒரு ஆள் வந்து சொல்கிறார், இப்போ இது ஒரு சும்மா ஒரு விளக்கத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆள் வந்து சொல்கிறார், எனக்கு என்ன தெரியல, எனக்கு இப்படித்தான் கொஞ்ச நாளாக இந்த பக்கம் அப்படியே ஒரு மாதிரி இல்லை, இந்த பக்கம் முறைச்சி கொண்டு வருது, ஒரு மாதிரி அப்படி இருக்குது. அப்படியா? இப்போ அவர் சொல்லி வாரதுன்றே இன்னும் மிச்சம் இருக்குது நிறைய சொல்கிறதுக்கு. இது தொடங்குறதுக்கு முதல் எனக்கு கொஞ்சம் இந்த முதுகில் ஒரு மாதிரி இருந்தது, காலிஞ்ச ஒரு மாதிரி இருந்தது, இப்படி எல்லாம் அவர் சொல்ல போகிறார். அதுக்கு முதல் இந்த பக்கம் சொன்ன உடனே நாங்கள் உடனே என்ன செய்வோம், இப்படித்தான் எங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டு ஒரு ஆளுக்கு வந்து அந்த பொத்துண்டு போயிட்டார். இப்போ இவர் சொல்கிறவருக்கு இப்போ என்னவாது? அந்த ஆளுக்கு ஏன் கை உரைச்சேன்னு தெரியாது. ஒருவேளை அவர் படுக்க கையை இடக்கு முடக்கா வச்சு படுத்து கை உரைச்சதோ தெரியாது. இப்போ அவர் சொல்லி வர்றதுக்கு முதலே இப்போ நாங்கள் இந்த விஷயத்தை என்ன சொல்லி முடித்தோம், எங்களோட வீடு பக்கத்தில் இருந்தாலும் இப்படித்தான் உரைச்சதுன்னு சொன்னார், செத்துட்டார் ரெண்டு சொன்னோடனே இப்போ இவருக்கு என்ன நடக்குது? இப்போ நாங்கள் கேட்கல, அவருடைய பிரச்சனை என்று கேட்கணும் முதலே நாங்கள் ஒரு காரியத்தை சொல்லி முடித்தாயிட்டு. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், கேட்கிறதற்கு பொறுமையோட, வாய் பேசாமல் லிசன் பண்ணுங்க, சொல்கிறதெல்லாம் சொல்லட்டும், வடிவாய் கேளுங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறார், பேசுகிறதுக்கு பொறுமையாக இருங்க. நீங்கள் பேசுகிறதுக்கு ஒரு டைம் வருது, அந்த டைமில் நீங்கள் ஆறுதலாக நீங்கள் எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி ஆறுதலாக பொறுமையாக பேசுங்க. கோபம் வருதா, அப்படி கோபத்தை கொஞ்சம் அடக்குங்க, அதுக்கு கொஞ்சம் டைமை இன்னும் கொடுங்க, தாமதமாக இருங்க. இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். இப்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்தால் எங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? இருந்தா சரி. சரி, அவை இதனால் தான் நான் சொல்கிறேன்டா, உங்களை நீங்களே ஆள்வது தான் உண்மையான வெற்றி. அவை வெளியில் பிறரை வெல்லலாம், பல சூழ்நிலைகளை சமாளிக்கலாம், ஆனால் எங்களுடைய உள்ளத்திலே தோற்று போனோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையே தோற்று போகும். ஆகவே முதலாவது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கோலியாத் கண்டுபிடிங்க. என்னென்ன கோலியாத் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது? எங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய கோலியாத்துகள் எங்களுக்குள்ளே இருந்தால் ஒவ்வொருத்தராக பிடிச்சி வழியில் விடுங்க. அது வேண்டாம், எங்களோட வாழ்க்கையில் வேண்டாம். அது இந்த வாழ்க்கையை கெடுக்குது, குடும்பத்தை கெடுக்குதா? வேண்டாம். ஆண்டவர் பார்க்கிறார். ஆவே ஆண்டவருடைய வார்த்தையின்படியாய் அவன் சொன்னான், இஸ்ரவேலின் தேவன் அவருடைய நாமத்தினாலே நான் உனக்கு எதிராய் வந்து உன்னுடைய தலையை நான் வெட்டி போட்டு உன்னை கொன்று போடுவேன் என்று சொல்லுகிற அந்த சத்தம், அவனுடைய ஓங்கி ஒலித்த சத்தத்துக்கு மேலாய் இவனுடைய சத்தம் ஒலித்தது. அவனை ஒரு கல்லினாலே கொன்று போட்டான். எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கி அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து எங்களை ஒடுக்கி அவருடைய பாதத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய வெற்றியை நமக்கு தருவார். எங்களுடைய கோலியாத்கள் எங்களுக்குள்ளே இருந்து அவன் ஓடிப்போவான்.